ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கிறேன். சிறப்பான நாள். இன்னைக்கு ரொம்ப ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் ரெடியாவே இல்ல. என்ன 4 கதைக்கும் 4 கேள்விகள் எடுத்துட்டு வரணும்னு ஏதாவது வேண்டுதலா? அப்படிலாம் இல்ல, எனக்கு கேள்வி என்கிட்ட இல்ல. வெரி குட். கதைக்குள்ள வாங்க ஸ்ட்ரெயிட்டா. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குகை. அந்த குகைக்குள்ள வந்து ஒரு 4 மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்களால இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ண முடியாது, திரும்ப முடியாது. அந்த கழுத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, லாக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சிருக்காங்க. அவங்க அந்த குகையில பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் உதிக்கின்ற பொழுது அங்க வெளியே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில பொருட்கள் மேல என்ன, அது சூரிய ஒளிப்படும், அதனுடைய நிழல் கீழே விழும் இல்லையா, அந்த நிழல் இந்த குகைக்குள்ள விழுகின்ற பொழுது அந்த நிழல்ல மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய டெய்லி அவங்க பார்க்க முடிஞ்ச ஒரே விஷயம். அப்ப இதை பார்க்க இந்த நிழல்களை வச்சு இவங்களாவே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு இவங்க 4 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அந்த விஷயத்த வச்சுக்கிறாங்க. இந்த நிழலை பார்த்து அந்த நிழலுக்கு ஒரு கதை கொடுத்துக்கிறாங்க. இப்போ அதுல ஒரே ஒருத்தனுடைய சங்கிலி மட்டும் அவிழ்க்கப்பட்டு அவனை என்ன பண்றாங்க, வெளியே அனுப்பி விடுறாங்க. அப்ப வெளியே வந்து பாக்குறான். வெளியே வந்து பார்த்தா இவங்க கிரியேட் பண்ண கதைக்கும் வெளியே இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற மாதிரி இருக்கு. உண்மை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. இவங்க நினைச்சது கிடையாது. இப்ப இவன் ஓடோடி உள்ள வந்து சொல்றான், நம்ம இப்பெல்லாம் நினைச்சோம் அந்த நிழலை பார்த்து இது அப்படி இப்படிலாம் நம்ம கதை சொன்னோம், அது எதுவுமே அது கிடையாது, அது வேற உண்மை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன பண்றான் சொல்றான். ஆனா அந்த மீதி இருக்கக்கூடிய 3 பேர் என்ன பண்றாங்க, எங்களுடைய நம்பிக்கையை நீ என்ன பண்ற, நம்பிக்கையை நீ வந்து சீர்குலைக்குமோன்னா நீ என்ன பண்ற, பேசுறேன்னு அவனை என்ன பண்றாங்க, அடிச்சு துறந்துட்டாங்க. சோ இப்போ இது போலதான் நாமளும் நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல அந்த குகைக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களை போலதான் நாமளே சில விஷயங்களை யோசிச்சுக்கிறோம், நாமளே சில விஷயங்களை பில்டப் பண்ணிக்கிறோம், நாமளே சில விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிறோம். உண்மை என்ன அப்படின்னு சொல்ல வருகின்ற பொழுது அந்த உண்மையை மனம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளாது. சோ அப்ப அது போல பல நேரங்கள் நாமளும் குகைக்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்கிறோம். சூப்பர். அப்படி இருக்க கூடாதுன்றது இந்த கதை உணர்த்தது. இந்த சிந்தனையோட அதனால தொடங்கலாம். இப்ப ஆலிதாசன் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம்.
மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். சிறப்பான ஆளுதரசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம சிறப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்ன? ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு தலைப்பு வந்து அப்படியா? பேசுறோம். என்ன தலைப்பு? புக்கு வாசிக்கிறது. ஸோ இந்த புக்கு வாசிக்கிறது, நம்ம புத்தகம் வாசிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆதாயங்கள், அப்படி இப்படி நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், புத்தகத்தை பத்தி பேசியிருக்கோம். சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இன்னொரு கண்ணோட்டத்துல புத்தகத்தை எப்படி வாசிப்பது. எப்படி வாசிப்பது? எல்லாருக்கும் ஆச்சரியம், எடுத்து திறந்து புரட்டி வாசிக்க போறோம். இதை நீங்க அப்படி இல்ல, அதை புரிஞ்சு அதை மீனிங்ஃபுல்லா வாசிக்கணும்ன்ற ஒரு திறமை இருக்கும் இல்லையா? இருக்குது. எஸ், அதான் நீங்க என்ன பண்ண தெரிஞ்சு போறோம். பல நாள் என்ன பண்றோம், எடுத்து இப்படி வாசிச்சு பாருங்க. இதுக்கு நீங்க வந்து கடவுள் கடகடன்னு ஒரு ஸ்டோரி வாசிக்கிற மாதிரி வாசிட்டு போனா மனசுல அது பதியாது இல்லையா? சோ அப்ப எப்படி புத்தகங்களை வச்சு, அதற்கான சில முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் முறைகள் அப்படிங்கிற கட்டளை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம புக்கையே கையில தொட வேண்டும். சோ அப்ப அந்த முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க பெரியமா வீட்டுக்கு அடிக்கடி போவேன். பெரியமாவுக்கு 2 பசங்க, அண்ணா 1 தம்பி 1. அவங்க 2 பேரும் படுக்கிற போது தலைமாட்டில் என்ன பண்ணுவோம், பைபிள் வச்சுட்டு தான் படுப்பாங்க நைட்டு தூங்கும்போது. ஊருக்கு வரும்போது என்னடா தலைமாட்டில் பைபிள் வச்சுட்டு படுக்கிறாங்கன்னு பார்த்தா, காலைல எந்திரிச்சோன்னே பண்ண வேண்டிய வேலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் எடுத்து ரீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க மற்ற வேலைக்கு என்ன பண்ணுவாங்க, இது பண்ணி வந்து அவங்களோட ரெகுலரா வச்சிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த புத்தக வாசிப்பை அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், இந்த 15 நிமிடங்கள் எனக்கு என்ன ஆனாலும் புத்தக வாசிப்பிற்கான நேரம் இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒதுக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். சோ சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது, அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார், அவர்தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தினம் ஒரு திருப்பாடலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாடலை நாம் தியானிக்கிறோம். ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட பதிலுரை பாடல் வந்து திருப்பாடலிலிருந்து எடுக்கப்படவில்லை. நமக்கு நன்றாக தெரியும், 150 திருப்பாடல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாடல் என வைத்துக்கொண்டால் கூட, அல்லது பெரிய திருப்பாடல்களை எல்லாம் பிரித்து சில நாட்கள் படித்தால் கூட, வருடம் முழுவதும் திருப்பாடல்களை நம்மால் தியானிக்க திருப்பாடல்கள் போதிய அளவு இல்லை என்பது நமக்கு தெரியும். எனவே பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய, விவிலிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து இந்த பதிலுரை பாடல்களுக்கு நம்ம பயன்படுத்துவது வழக்கம். எனவே இந்த நாளிலே இந்த திருப்பாடலுக்கு பதிலாக நாம் இணைச்சட்ட புத்தகத்திலே இருந்து ஒரு பாடலை இன்றைய பதிலுரை பாடலாக நாம் படிக்க கேட்டோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த இணைச்சட்ட புத்தகம் 32வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடலை நாம் இன்று படிக்க கேட்டிருக்கிறோம். இந்த பாடலை பாடியவர் மோசேவினுடைய பாடல் என்று சொல்லியே இந்த பாடல் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மோசேவின் பாடலை அவர் கடைசியாக, அதாவது இணைச்சட்ட புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரங்கள் இருக்கிறோம். இணைச்சட்ட புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே அவர் இறப்பதற்கு முன்பாக கடைசியாக அவர் கானான் தேசத்தை பார்க்க முடியாவிட்டாலும், தனக்கு பிற்பாடு யோசுவாவை தலைவராக ஏற்படுத்திய பிற்பாடு இறைமக்களை பார்த்து கடவுளிடம் பற்றுறுதி கொண்டு வாழ அழைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு திருப்பாடலாக இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். அந்த பாடலின் வரிகளிலிருந்து சில
வசனங்களை மட்டும் இன்றைய பதிலுரை பாடலாக நம்ம படிக்க கேட்டோம். இந்த பாடல் 1 முதல் 42 இறைவசனங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான வரிகளை மட்டும் இன்றைய பாடலாக நம்ம கேட்டோம். அந்த பாடலுடைய அச்சாணியாக முக்கியமான வசனமாக 1ஆம் கட்டளை, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த 1ஆம் கட்டளைக்கு நாம் இப்பொழுதும் மறந்து விடாமல் இறைவனை எந்நாளும் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்கிற அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக மோசே இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். இந்த பாடலினுடைய வரிகளை பார்க்கிற பொழுது இறைமக்களை இறைவனிடம் அன்பு கொண்டு இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கின்ற அதே வேளையிலே எல்லாமே கடவுள்தான் என்பதை அவர் ஆணித்தனமாக எடுத்துரைப்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லித்து கொடுக்கிறது. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இறைவசனம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணப்படுத்துபவரும் நானே. எவ்வளோ அழகான இறைவசனங்கள் பாருங்களேன். ஆண்டவர் தான் எல்லாமே. ஆண்டவருடைய சித்தமின்றி இந்த உலகிலே எதுவுமே நடக்காது. இன்னைக்கு இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய திருவுளம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொன்னால் அது கடவுளுடைய திருவுளம். ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் ஆல்பாவும் ஒமேகாவும் அவரே என்பதை ஆணைத்தனமாக மீண்டும் மீண்டும் மோசே மக்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய வாக்குறுதிகளுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவரை நாம் எந்நாளும் பற்றுறுதி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை அவருடைய விருப்பமாக இருந்தது. அதன்படி இந்த பாடல் வழியாக நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற கடவுளுடைய வார்த்தையை மீண்டுமாக அவர் எடுத்துச் சொல்கிறார். கடவுள் ஒருவரே நம்மை வழிநடத்துகிறார். கடவுள் ஒருவரே நமக்கு ஆற்றல் தருகிறார். கடவுள் ஒருவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறார். அதுதானே நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்முடைய கேட்டகிசம் கிளாஸில் நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். அந்த இறைவசனங்களை மீண்டுமாக உணர்த்தக்கூடிய இந்த பாடல் வரிகள் இறைவன் மீது பற்றுறுதி கொண்டு அன்பு கொண்டு இறைவனை பற்றி கொண்டு இறைவனே எல்லாம் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணப்படுத்துவரும் நானே என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீர்தான் என்பதை உணர்த்துகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து சொன்னார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என சொல்லி அதே இறைவசனங்களை நாங்கள் மனதில் கொண்டவர்களாக, ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்துகிறீர், நீரே எங்களுடைய ஆற்றலாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொண்டு என்னாலும் உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில புத்தகத்தை எப்படி வாசிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்த வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தகத்தை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம்னா அந்த புக்ல இருந்து நம்ம என்ன விஷயத்தை நம்ம கத்துக்க போறோம், என்ன விஷயத்துக்காக இந்த புக்கை ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் அந்த புத்தகம் படிக்கிற ஆர்வம் நமக்கு இன்னும் அதிகமா இருக்கும். கண்டிப்பா ஆர்வத்தோட கூடிய ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும். நான் ஏன் வாசிக்கிறேனே தெரியாம ஒரு விஷயத்தை போய் நான் வாசிச்சு அது எனக்கு எந்த பலனும் கிடைக்காது. அப்போ ஏதோ ஒரு புத்தகத்தை நான் தொடுக்கிறேன், அந்த புத்தகம் என்ன தூண்டுகிறது, வாசிக்க தூண்டுகிறது அப்படின்னா அந்த புத்தகத்தை எடுத்து இதை நான் படிப்பதற்கான காரணம் என்ன, இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன், ஏன் இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும், பதில் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. ஆகஸ்ட் 7 புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ். கிரேக்க நாட்டினை சேர்ந்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் கிபி 257ஆம் ஆண்டு திருச்சபையின் 24வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். பல்வேறு பூசல்கள் நிறைந்திருந்த
அக்கால திருச்சபையினை செம்மையோடு வழிநடத்திய திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் உயிருக்கு பயந்து பிற தெய்வங்களை வணங்கிய கிறிஸ்துவர்களை மன்னித்து திருச்சபையில் ஏற்றுக்கொண்டார். ரோமை அரசன் வலேரியனால் துன்புற்ற கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் அம்மக்களிடம் கிறிஸ்துவ விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். கிறிஸ்துவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் குருக்களும் கிறிஸ்துவர்களும் கொடூரமாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்று அரசன் வலேரியன் 2 அரசாணைகளை பிறப்பிக்க திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார். அரசன் வலேரியன் வெளியிட்ட அரசாணைகளினால் துன்பங்களுக்கு உட்பட்ட கிறிஸ்துவர்களை குருக்களின் வழியாக பாதுகாத்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் மக்கள் மறைமுகமாக திருவழிபாடுகளில் பங்கு பெற வழியமைத்தார். ரோமை அரசனின் நேர்மையற்ற கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாது கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பாடுபட்ட திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் கிபி 258ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ மறையும் முடக்கப்பட்ட காலத்தில் திருச்சபையினை நேர்த்தியோடு வழிநடத்திய திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவர் என்பதால் துன்புறுகிற மக்களுக்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் புத்தகத்தை எப்படி நம்ம படிக்க வேணும் அப்படி அதுக்கான முறைகள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்ததை எப்படி நம்ம படிக்கணும். ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னால யாருக்கிட்ட என்னென்ன புத்தகங்கள் எப்பெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோன்னா வாங்கிப்பீங்க. வாங்கி வாசிச்சு கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி நம்முடைய எடிட்டர் விமல் கிட்ட இருந்து ஒரு புத்தகம் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த தாரன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த புத்தகம் வாசிக்க தொடங்குறப்போ அந்த புத்தகத்தில் பார்த்தா நிறைய விஷயங்கள் ஹைலைட் பண்ணி வச்சிருந்துச்சு. அவர் பிடிச்ச வார்த்தையெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகான கவிநயத்தோடு இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும், பொருள் பொதிந்த வார்த்தைகளாகவும் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாருன்னா விமல் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு இதை பார்த்துட்டு நம்மளும் எவ்வளவு நாள் புக் வாசிச்சிருக்கோம், என்னைக்காவது இப்படி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த புத்தகங்கள் வாசிச்ச புத்தகங்களே கூட திரும்ப வாசிச்சாலும் என்ன அப்படின்னா அதுல மனதை தொடக்கூடிய விஷயங்கள், நம்ம மீண்டும் அதை தூசி தட்டி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ண வச்சோம், ஒரு ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ புத்தகம் வாசிக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஹைலைட் பண்றது, ஏதாவது ஏதாவது குறிப்பெடுக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாயிண்ட்ல நம்ம மத்தவங்களுக்கும் சொல்லலாம், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சில நேரங்கள் சில விஷயங்கள் நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு திரிகிறது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கோட்ஸ், சென்டென்ஸ் மேக்கிங் இதெல்லாம் அதை நமக்கு அந்த தருணம் வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். நடிகர் விவேக் வந்து ஒரு படத்துல வந்து சொல்லியிருப்பாரு ஒரு டைலாக் வந்து, அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதான் வாயில மண்ணு அப்படின்னு. எனக்கு இந்த டைலாக் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, எப்படிலாம் யோசிச்சு எழுதியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த திரைப்படத்துல பாக்குறப்ப அப்படி நினைச்சது. பொன்னியின் செல்வன் அந்த கதை புத்தகத்துல வாசிக்கின்ற போது அந்த கதை புத்தகத்துல அதே டைலாக் இருக்கு. அப்ப அவர் எப்படி வாசிச்சிருப்பாரு, வாசிச்சு தெரிஞ்சு எந்த இடத்துல அந்த வார்த்தையை போட்டா கரெக்டா இருக்கும், அந்த சென்டென்ஸ் வந்து எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவது, அப்போ அந்த இதுதான் அந்த புத்தகம் தரக்கூடிய மகத்துவம். அப்ப அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கற்றுக்கொள்வோம், வளர்த்துக் கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு ஊரில் பண்ணையார் இருந்தார். ஒரு பண்ணையார், பவுசுக்கார பண்ணையார். அவர் எதுலேயும் தன்னோட கௌரவம் பவுசு குறையக்கூடாதுங்கிறதுல அலாதி பிரியமாக இருப்பார், கவனமாக இருப்பார். யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினா கூட அதை ஊரே பார்க்கும்படி கெத்தாக கடன் வாங்கணும்னு நினைப்பார். ஒரு நாள் பக்கத்து ஊர் வட்டி கடைக்காரர்கிட்ட அவசரமாக ஒரு 10,000 பணமும் 10 மூட்டை நெல்லும் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு. பண்ணையார் தன் வேலைக்காரன் மாரியை கூப்பிட்டுக்கிட்டு, அடே மாறி, நம்ம வில் வண்டியை போட்டு நம்ம கடன் வாங்க போகிறோம், ஆனால் ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம கெத்தாக தெரியணும், என்ன நான் சொல்கிறது மாதிரி நீ செய்யணும் அப்படின்னாரு. 2 பேரும் கெத்தா வில் வண்டி பூட்டி கடன் வாங்க கிளம்புனாங்க. 10,000 பணத்தையும் 10 மூட்டை நெல்லையும் கடன் வாங்கிட்டாங்க.
பணத்தையும் நெல் மூட்டையும் வாங்கின பண்ணையாரு பணத்தை பத்திரமா தன்னுடைய மடியில் வைக்கலாம்ல, அதான் செய்யலை. மாறிக்கிட்ட கொடுத்து, மாறி நெல் மூட்டையெல்லாம் நல்லா வெளியே தெரியற மாதிரி வண்டியில் அடுக்கு, இந்த அற்ப பணத்தை வண்டி பின்னாடி அப்படியே கட்டி தொங்க விடு அப்படின்னு அலட்சியமாக சொன்னார். மாறி அப்படியே அடுக்கி கட்டி தொங்க போட்டான். 4 பேர் பார்க்கணும்ல. திரும்பி வர்ற வழியில் கிராமத்து சந்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஊரே கூடி கிடந்துச்சு. அங்கே பண்ணையார் வண்டியில் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு மாறிக்கிட்ட சத்தமாக கேட்டார், மாறி பின்னாடி வண்டியில் என்ன இருக்கு? மாறிக்கு முதலாளி கொடுத்த பில்டப் புரிஞ்சு போச்சு. ஊரே கேட்கும்படியா கத்தி சொன்னானா, பண்ணையாரே நம்ம வண்டியில் 10 மூட்டை நெல்லும் 10,000 பணமும் பத்திரமா இருக்குங்க. பண்ணையார் குஷியாகி மீசையை முறுக்கி விட்டார். ஊரே வியந்து பார்த்துச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் பண்ணையார் வண்டியை விட்டு இறங்கி, மாறி அந்த பண மூட்டையை அவுத்துட்டு வாடா அப்படின்னாரு. மாறி வண்டியின் பின்னாடி போய் பார்த்துப்பட்டு முழிச்சான். முழின்னு முழிச்சான். பதறிக்கிட்டே வந்து பகிர்ந்தான், பணத்தை காணாம பண்ணையாரு, போச்சு பணம் போச்சு. கூட்ட நெரிசல்ல, சந்தையில் இருந்த கூட்ட நெரிசல்ல எவனோ அதை அடிச்சிட்டான் போல. வாங்க நம்ம போய் தேடி பார்ப்போம், தேடி போவோம். பதட்டமாக கத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கு அந்த பண்ணையாரு அப்பவும் பதட்டப்படாம கெத்து விடாம தன்னுடைய மீசை அப்படியே தடவிக்கிட்டே சொன்னாராம், போனா போகுதுடா மாறி, அதை தேட வேணாம், விட்டுரு. என்ன தேட வேணாமா? ஆமாண்டா மாறி, நம்ம திரும்ப போய் தேடுனா பண்ணையாரு பணத்தை தொலைச்சிட்டாருன்னு ஊரே சிரிக்கும். நமக்கு கௌரவம் முக்கியமா இல்லை காசு முக்கியமா? வண்டியை திருப்பு, அடுத்த கடன்காரன்ட்ட போய் அடுத்த 10,000 வாங்கிட்டு வந்துடுவோம். கடனா கிளம்புடா மாதிரி. எப்படி நம்ம பண்ணையாரோட பவுசும் கெத்தும், கையிலே காசு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கடன் வாங்கியாவது விசேஷத்தை பண்ணி கௌரவத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறது வீரம் இல்லைங்க, விவேகம் இல்லாத வெட்டி பவுசு. ஊருக்குள்ள பந்தா பண்ணி ஒசந்து நிக்கிறது பெருமை இல்லைங்க, உள்ளுக்குள்ள உண்மையாகவே நிமிர்ந்து நிக்கிறது தான் பெருமை. வெட்டி பவுசுங்கிறது வெளியில மினுமினுக்கும், உள்ளுக்குள்ளே நடுங்கும். நிஜமான நகைக அழுங்காம குலுங்காம பதவிசா இருக்கும். போலி கவரிங் நகைக தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் நிசமான தகுதியுள்ளவன் அடக்கமாயிருப்பான். வெட்டி பவுசுக்காரை மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தெரியுவான். மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க, நரகம். உனக்காக நீ வாழு, உன்னோட உழைப்புக்காக நீ வாழு, அப்பத்தான் படுத்த உடனே தூக்கம் வரும். வெட்டி பவுசுக்காக வாங்குற கடன் ஒரு நாள் ஊர் முன்னாடி நிப்பாட்டி உன்னைய கட்டுன கோவணத்தோட கேவலப்படுத்தும். பெருமைங்கிறது நாம தேடி போறது இல்லைங்க, நம்ம குணத்தை பார்த்து மற்றவங்க அவங்களா வந்து நமக்கு தர்றது. புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளை, வெட்டி பந்தா பண்ணி வாங்குற கைதட்டல் எல்லாம் வெறும் வெட்டு சத்தமாகத்தான் இருக்கு. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது, அதற்கான வழிமுறைகள். அடுத்ததான் என்ன சொல்றோம்? அடுத்த வழிமுறை என்னன்னு பார்க்கும்பொழுது, ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம்னா அதை நம்ம வந்து வாழ்வாக்க வேண்டும். அந்த புத்தகத்தை இருந்து படிச்சுக்கிட்டு நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்ன திறமையை வளர்த்துக்கிட்டேன், இதை எப்படி நான் மத்தவங்க கிட்ட வந்து நான் அதை சொல்றேன் அப்படின்ற ஒரு வாழ்வை நம்ம வந்து வாழ வேண்டும். புத்தகத்தை வாசிப்பது மட்டுமே இருக்க கூடாது, அது என்னுடைய வாழ்வாகவும் இருக்க வேண்டும். இது நடக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். கண்டிப்பா, ஏன்னா ஃபுல்லா நடக்காது. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரணும். ஃபர்ஸ்ட் டைம் அதை வாசிக்கிறப்ப இது தப்பு அப்படின்னு சொல்லி வாசிச்சிருப்போம். அதே தவறு வரணும். ஒரு சாலை விதிகள் பத்தின ஏதோ ஒரு கதை படிச்சிருக்கிறோம். அந்த கதையில வந்து சாலை விதிகளை மீறுவது தவறு அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம காதுக்குள்ள போய் என்னாச்சு, வாசிச்சு மனசுக்குள்ள போய் பதிஞ்சிருச்சு. முத சாலை விதி அப்படி அது வரைக்கும் நம்ம கண்டா பின்னான்னு போயிட்டு இருந்த நாம அடுத்த முறை வாசித்த பிறகு, அதை பத்தி தெரிஞ்ச பிறகு, மனசுல பதிஞ்ச பிறகு கடக்கின்ற பொழுது ஒரு சின்ன நெருடல் ஏற்படும். இது தப்புன்னு நம்ம வாசிச்சிருக்கிறோமே, செய்யலாமா அப்படி, அதுதான் அந்த மாற்றத்தினுடைய தொடக்கம். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நல்ல நிலைக்கு என்ன பண்ண மாற்றிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்ப நாம் வாசித்ததை வாழ்வாக்க கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வருவோம். நிகழ்ச்சிக்குள்ள உங்களை
மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோஸ், நம்ம இன்னைக்கு வந்து புத்தகத்தை எப்படி படிக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு அது ரொம்ப ஜாலியா இருக்கும் பேசும்போது எனக்கு தெரியுது. சோ அடுத்ததா எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம வந்து புத்தகம் படிக்கணும்? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரே டைப் ஆஃப் புத்தகங்கள், ஒரே ஜானர் ஆஃப் புத்தகங்கள் அப்படின்னு இல்லாம படிக்காம டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் புக்ஸ் என்ன பண்ணுங்க, படிங்க. அப்படின்னா தான் நமக்கு ஒரு ப்ராடடான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணும் கிடைக்கும். சொல்லும்போது ஹாரி பாட்டர் அப்படிங்கிற திரைப்படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பாங்க. அப்போ ஹாரி பாட்டர் திரைப்படத்துல அந்த மந்திர பள்ளியில வந்து ஒரு 4 வகையான கிளாஸா அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பாங்க, 4 இப்போ நம்ம இந்த ரெட் ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி அங்க ஒரு 4 ஹவுஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஹவுஸ்ல இருக்கிறவங்க மட்டும் ஹீரோ, இன்னொரு ஹவுஸ் வில்லன். இதுதான் அந்த படத்துல காட்டின விஷயங்கள். ஆனா நீங்க அதே புத்தகத்துல எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா அந்த புத்தகத்துல ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஓகே, நம்ம ஒரு படத்துல பாக்குறப்ப இவங்க நல்லவன் இவன் கெட்டவன் என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்லிடுவோம். ஆனா கெட்டவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு கதை இருக்குது. அதை வாசிக்கின்ற பொழுதுதான் அவங்க ஏன் அந்த மாதிரி மூர்க்கத்தனமா இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த புத்தகத்துல என்ன பண்ணுவோம் தெரிந்து கொள்ள முடியும். சோ அப்போ ஒரு விஷயம் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரே ஜானர்ல போயிட்டு இருக்கிறப்ப நமக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஒரே மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் என்ன பண்ணும் கிடைக்கும். ஆனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் படிக்கிறப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜானர்ல நம்ம தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொரு கோணத்தையும் வாழ்க்கையில் நமக்கு பார்ப்பதற்கான ஏதாவது ஒரு சில பேர் நல்ல புத்தகம் வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி நடந்துச்சு ஆகும், நம்ம எவ்வளோ வேகமா அப்படி இப்படின்னு கொண்டு போய் அவங்க கிட்ட கொட்டினாலும் கூட எமோஷனலா பேச மாட்டாங்க. அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து இது இப்படிதான் இருக்கும் போன என்ன அப்படிறாங்க, அடிச்சு வச்சிருவாங்க. சோ அப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவை இந்த புத்தகம் கொடுக்கிறது. சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்கங்க, குரல் மாற்றம் வந்து ஒரு 2லேருந்து 3 வாரத்துலேருந்து இருக்குது டாக்டர், என்ன பண்ணணும்? ஸோ ஒருத்தருக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னா குரல் மாற்றம் வரும். அந்த குரல் மாற்றம் நீங்கள் மருந்து போட்டிங்கனாலே சரியாயிடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா 2லேருந்து 3 வாரத்துக்கு மேலேயும் அந்த குரல் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும், இது எதனால் வருதுன்னு தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ ஒருத்தருக்கு வந்து தொண்டையில் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை வாய்ஸ் சேஞ்சோ இல்லை கரகரப்பு இருக்குது சார், அது வந்து இப்படின்னு சொல்லி தொண்டையை கிளியர் பண்ணால் சரியாகுது. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம பேசிகிட்டே இருக்கேன், வாய்ஸ் பிரேக் ஆகுது, இல்லை ரொம்ப நேரம் பேச முடியல. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஓக்கல் நாடியூல் அப்படின்னு சொல்லப்படுற கண்டிஷனுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. ஸ்க்ரீமர்ஸ் நாடியூல்ஸ்ன்னு இருக்கு, டீச்சர்ஸ் நாடியூல்ஸ்ன்னு இருக்கு, இல்லை சிங்கர்ஸ் நாடியூல்ஸ்ன்னு இருக்கு. ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த டீச்சர் ப்ரொஃபஷன்லேயோ சிங்கர்ஸ்லேயோ இல்லை கத்தி பேசுகிற பொலிட்டீஷியன்ஸோ இல்லை நிறைய பேர் வாய்ஸ் அப்யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கோ இந்த ஓக்கல் கார்டு யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேசுவாங்க. நிறைய பேசும்போது என்ன ஆகும், சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு குரல் நாணத்தில் வீக்கம் வரும். அந்த ஸ்டேஜை தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன சதை ஃபார்ம் ஆகும். இந்த சின்ன சதை இனிஷியலாகவே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா சரியாயிடுங்க. இது லேட் ப்ரெசன்டேஷனில் வரும்போது இந்த சதை ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், சில பேர் பேசும்போது கூட வாய்ஸ் பிரேக் ஆகும், சரியாக பேச மாட்டாங்க, வாய்ஸ் ஃபெட்டிக் ஆகிடும், அதாவது சீக்கிரமே அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து சார் நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்தி பேசணும், அந்த மாதிரி தான் என் ப்ரொஃபஷன். இப்போ என்ன ஆகுதுன்னா என்னால் பேசக்கூட முடியல, வாய்ஸே மாறிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இஎன்டி சர்ஜனை போய் பார்க்கணும். உங்கள் வாய்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லரிங்கோஸ்கோப்பி. வீடியோ லரிங்கோஸ்கோப்பின்னு ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பை வாய் வழியாக விட்டு உள்ள குரல் நாணம் இருக்கிற ஏரியாவை பார்ப்போம். ஸோ அது இனிஷியலாக வீக்கமாக தான் இருக்குன்னா ஒரு நல்ல நியூஸ், இது நீங்கள் வந்து மருந்துலேயே சரி பண்ணிடலாம். சில பேருக்கு இந்த சதை சின்னதாக தான் இருக்கும், எர்லி ஓக்கல் கார்டு நாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம சில ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாயிடும். சில பேருக்கு சதைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், அது வந்து ஃபைப்ராட்டிக் நாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷனில் வரவங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி தாங்க ஒரே கோல். ஸோ இப்போ நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துட்டு ஓக்கல் கார்டு நாடியூல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு 2 லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், செகண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்.
மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் யார் யாருக்கு? வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, சின்ன சதையா எர்லி ப்ரெசன்டேஷன் இருக்கிறவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வாய்ஸ் அப்யூஸை ஸ்டாப் பண்ண சொல்லணும். ரொம்ப கத்தி பேசக்கூடாது. அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணிக்கணும். காரம், எண்ணெய், இந்த அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க டி அடிக்ஷன் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு கொடுக்குற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ் நார்மல் ஆகிட்டே வரும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்பீச் தெரப்பி. இப்போ எப்படி ஃபிசியோதெரப்பியோ அந்த மாதிரி நம்ம குரலுக்கு, நாணத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். அது ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட எடுக்கணும். இதுவே லேட் ப்ரெசன்டேஷன் இல்லை பெரிய நாடியூல்ஸாக இருக்குது அப்படின்னா சம்திங் கால் மைக்ரோலரிஞ்சியல் சர்ஜரி. அதாவது குரல் நாணத்துக்கு மேலே இருக்கிற சதையை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதை பயாப்சிக்கு அனுப்புவோம். அந்த பயாப்சி நார்மல் ஓக்கல் கார்ட் நாடியூல் தான் வந்துருச்சுன்னா பயாப்சி கொடுத்து ஒரு 2 வாரத்தில் ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதில் ரெக்கரன்ஸ் கொஞ்சம் காமன். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஓக்கல் கார்ட் நாடியூல் வந்துருச்சுன்னா திரும்பியும் கத்தி பேச பேச இது திரும்பியும் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் வர சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்குது சார், நான் இப்போ வந்து ஆப்ரேட்டும் பண்ணிக்கிட்டேன், இல்லை எனக்கு சின்ன நாடியூலாக இருக்குது, அதை நீங்கள் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி வாட்ச் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்பீச் தெரபிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் ஹைஜீன், ஓக்கல் ஹைஜீனை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் இந்த டி அடிக்ஷன்ஸ், ஆன்டாசிட்ஸ், காரமாக சாப்பிடாமது, இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியங்க. உங்கள் குரல் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் இனிஷியலாகவே குரல் மாற்றம் இருக்கும் போதே ஒரு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மெடிசன்ஸோ இல்லை அதுக்கேற்ற வைத்தியத்தையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லேட் ப்ரெசன்டேஷனை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்கள் குரல் நாணம் வீக்கமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஓக்கல் கார்ட் நாடியூல்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நிறைய பேருக்கு வாய்ஸ் சேஞ்ச் இருக்குது, அதை கண்டுக்காமல் விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில புத்தகம் வாசிப்பது எப்படி வாசிக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நல்ல புத்தகங்களை அடிக்கடி வாசிச்சாலும் தப்பு கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு புக்கை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம்ப்பா, தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டாம மறுபடியும் அந்த புக்கை எடுத்து படிச்சு நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லும் போது அது இன்னும் நமக்கு புரிதலை அதிகமாக்கும். நிச்சயமா. அது கவிஞர் பா விஜய் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆமா, ஆனால் புத்தகம் வாசிக்கின்ற ஒவ்வொரு முறையும் வெடிக்கும். ஒரே புக்கு தான் நீங்க பல தடவை வாசிக்கின்ற போது அது பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான எண்ணங்களையும் நமக்கு கொடுக்கும். உனக்குள்ளே சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய புத்தகம், கிட்டத்தட்ட 2002 2003 வெளிவந்த புத்தகம். அதை வந்து தினத்தந்தி அப்படிங்கிற நாளிதழ்ல வார இதழா வரக்கூடிய இளைஞர் மலர்ல ஒரு செக்மெண்டா அவர் வந்த ஒரு கட்டுரையெல்லாம் தொகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது வரைக்கும் எத்தனை தடவை வாசித்திருப்பேனே தெரியாது. ஒவ்வொரு முறை வாசிக்கின்ற பொழுதும் அது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு புதுவித உத்வேகத்தை, எப்பெல்லாம் வந்து ஃபீலிங் டவுன் அப்படின்னு இருக்கிறோமோ அப்போ அதை வாசிக்கிறதுக்கே சில புத்தகங்கள் இருக்குது. அதுபோல த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், ரோல்டா பிரைன் அவங்களுடைய சீக்ரெட் அண்ட் பவர் அப்படிங்கிற அந்த புத்தகங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா எத்தனை முறை நீங்க வாசிச்சாலும் எவ்வளவு லைஃப்ல வந்து இல்லை அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே லைஃபே கிடையாது, நான் எல்லாத்தையும் தோத்துட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற சூழல் எனக்கு தோணுகிற பொழுதெல்லாம் இந்த புத்தகத்தை எடுத்து உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கிடைக்கக்கூடிய ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட புத்தகங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ்ல நிறைய புத்தகங்கள் என்ன பண்ணுவோம், இதுதான் சரியான புத்தகங்கள் நான் நம்ப மாட்டேன், சொல்ல மாட்டேன். இது போல ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான புத்தகங்கள், அவங்க வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை திரும்ப 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 வாசிக்கின்ற பொழுது நம்ம எப்பெல்லாம் ஃபீலிங் டவுன் ஆகிறோம் அப்பெல்லாம் நமக்கான உத்வேகம் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பா அமையும். சூப்பர். புத்தகத்தை படிக்க நம்ம வளர்த்துக்கொள்ளும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 59 நாம் இருக்கிறோம். 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கிறோம். இந்த 3 கருத்தும் எந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றனவென்றால், இருப்பது போன்று அப்படி அழிந்துவிடும், உள்ளவை போன்று அது அழியும். எவையெல்லாம்? ஒன்று, உறவினருக்கு பயன்படாத செல்வம். இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போயிடும். அதை போன்றுதான் நன்றாக வளர்ந்து வருகிற அந்த நேரத்தில் பயிர் கொடுக்கிற அந்த நேரத்தில் அந்த பயிரை காப்பதற்குரிய முறையில் செயல்படாத அந்த உழவுத்தன்மை, அதுவும் அழிந்துவிடும். இந்த 2ஓடு இளமையிலேயே மதுவை குடித்து பழக்கப்பட்டு இருக்கிற ஒருவருடைய குடும்பமும் அழிந்துவிடும் என்று இந்த திரிகடகம் சொல்கிறது. அந்த திரிகடகத்தினை நாம் பார்க்கலாம். உள்ளவை போல் அழிபவை.
கிளைஞர்க்கு உதவாதான் செல்வமும் பைங்கூழ் விளைவின் கண் போற்றான் உழவும் இளையனாய் கள்ளுண்டு வாழ்வான் குடிமையும் இம்மூன்றும் உள்ளன போல கெடும். திரிகடுகம் 59. இருப்பவை போன்று தோன்றும், ஆனால் அவை அழிந்துவிடும். அப்போ இரண்டாம் கருத்தினை இவ்வாறு நல்லாதனார் பதிவு செய்கிறார். பசுமையான அந்த பயிர்ச்சூழல் அப்படியெல்லாம் வருகிற நேரத்தில் அந்த உழவை மேற்கொள்கிற அந்த உழவர், அந்த தொழிலாளர் என்ன செய்ய வேண்டும்? அதை நன்றாக பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பதற்குரிய அந்த முயற்சியை, அந்த முறையை மேற்கொள்ளவில்லை என்றால் அவர் கொள்கின்ற அந்த உழவு அது பயனற்றது, அது அழிந்துவிடும் என்பதாக இருக்கிறது. வள்ளுவர் ஒரு குறளில் இந்த உழவு தன்மையை இவ்வாறு பதிவு செய்வார். ஏரின் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரின் நன்றதன் காப்பு. பொருள் என்ன? இந்த ஏர் உழவு தன்மையெல்லாம் இருக்கிறதே, அதெல்லாம் செயல் நன்று சிறப்பு. அதைவிடவும் இன்னும் கூடுதலானது எருவிட வேண்டும், இயற்கை உரம் விட வேண்டும். அதை போன்றுதான் இங்கு தண்ணீர் விட வேண்டும். ஆனால் அது மட்டும் போதாது, அதையும் கடந்து இங்கு தண்ணீர் விட்டு எரு விட்டு அதன் அடிப்படையிலேயே அங்கு வளர்த்தெடுக்கின்ற அந்த பயிர்கள் நன்றாக பசுமையாக வருகின்ற அந்த நேரத்தில் அதற்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். காத்தல் அது மிகச்சிறப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசு நன்றாக இயங்க வேண்டும் என்றால் அது செல்வத்தை, அறிவை, இந்த ஆட்சிக்குரிய தன்மைகளை இயற்ற வேண்டும், சட்டம் இயற்ற வேண்டும். ஈட்டல் அதற்குரிய நிதியை திரட்ட வேண்டும். காத்தல் அவற்றையெல்லாம் காக்க வேண்டும். அதோடு அதை பகுத்து உண்டு வாழ வேண்டும், பகிர்ந்து வழங்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்கத்தக்க வகையிலே அந்த தன்மை அமைய வேண்டும். அந்த வகையில்தான் இந்த உழவிலும் இருக்கின்ற பல செயல்பாடுகளுள் ஒரு முதன்மை செயல்பாடாக, தனிச்சிறப்பு மிக்க செயல்பாடாக அமைவது இந்த காப்பு, பாதுகாப்பு என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு பாடல் உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு பாடல், இந்த உழவு தழுவி வரும். அதில் ஒரு அடி இப்படி போகும், பார்த்துக்கிடுங்க. மண்ணை நம்பி எங்க மக்க மாடு போல உழைக்கையில் மண்ணை தின்னு வளர்ந்தவங்க நாங்க, மனம் பரப்புற மண் வாசனை பூங்க. பூ, அதில் வருகிற அந்த பூ மண் வாசனை பரப்பும். மாடு போல் உழைக்கிற இந்த மக்கள், அவர்கள் செய்கிற அந்த உழவு என்பது பயனற்றதாக போய்விடக்கூடாது. எனவே பயனுள்ள வகையில் இருப்பதற்கு அந்த உழவில் பாதுகாப்பு தன்மை இங்கு இருக்க வேண்டும். பாதுகாப்பு என்பது அந்த உழவர்கள் தங்களுக்கு அந்த பாதுகாப்பை வைத்திருத்தல் மட்டுமல்ல, அவர்களை ஆளுகிற இந்த அரசு அந்த உழவு பாதுகாப்பாக அமைவதற்குரிய திட்டத்தை இங்கு வைக்க வேண்டும். மக்கள், பிற தொழில்களை செய்கிறவர்கள் உழவு இல்லாமல் வாழ முடியாது என்பதை உணர்ந்து இந்த உழவு தொழில், அந்த வேளாண்மை அது செழிப்பதற்கு பாதுகாப்பு அரண்களாக இங்கு நாம் இருந்தாக வேண்டும். இது நாம் பார்க்கிற ஒரு தனித்தமிழ் சொல், அது பைங்கூழ். பைங்கூழ் பொருள் என்ன? பசுமை கூழ். கூழ் என்றால் உணவு, பயிர், பசுமை பயிர் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆக இந்த பைன் என்று சொல்கின்ற சில சொற்களும் இருக்கின்றன. பைந்தமிழ் என்றால் பசுமை தமிழ். அது ஏதோ வறட்சியான ஒரு தமிழ் அல்ல, செழிப்பான செழுமையான ஒரு தமிழ் என்று நாம் பார்க்கின்றோம். பைங்கிளி, பசுமையான கிளி என்கிற சொல்லும் இருக்கிறது. இன்னொரு சொல் உண்டு, பைஞ்சுதை. பைஞ்சுதைனா என்ன? அது வேறொன்றுமில்லை, ஆங்கிலத்தில் சிமெண்ட். அதை அப்படியே சிமிட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சிமெண்ட் கொண்டாங்க தமிழ் போன்று அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சிமெண்ட்டுக்கு தமிழ் பைஞ்சுதை. பைஞ்சுதை வாய்ப்பு இருந்தாலும் அதை பயன்படுத்துவோம். பைஞ்சுதை எத்தனை மூட வாங்கணும் அப்படின்லாம் நாம் கேட்கலாம். நன்று. இப்போ இந்த செய்தி, அதாவது உழவு தொழிலிலே எல்லாம் நன்றாக இருந்தாலும் பாதுகாப்பு என்பது அங்கு உயரிய தன்மையாக இருக்க வேண்டும். அதை அரசும் மக்களும் சேர்ந்தே உழவர்களுக்கு உதவியாக நின்று பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியேற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைக்கடகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் புத்தகத்தை எப்படி நம்ம வாசிக்கிறது, அதனால என்ன பயன் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, சிலருக்கு அவங்கவுங்களோட துறை சார்ந்த புத்தகங்கள் மட்டும் வாசிப்பது என்னவா இருக்கும்? பழக்கமா இருக்கும். இப்போ ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல பேராசிரியர்களா இருக்கலாம். அவங்க சப்ஜெக்ட் சம்பந்தமான புத்தகங்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய படிப்பாங்க. ஆனா அது மட்டும் அப்படி இல்லாமல்
தன்னுடைய துறையை தாண்டியும் இருக்கக்கூடிய பிற துறைகளுடைய புத்தகங்களா இருக்கலாம், பிற ஜேர்னல்ஸ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களா இருக்கலாம். ஸோ இதையும் வாசிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய அறிவு என்பது இது வாசிக்கிறோம். நமக்கு என்னன்னா நம்முடைய நாலேஜ் என்ன ஆகும், வளரும். பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் தானே, உங்களுக்கு எப்படி இந்த கண்டிப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டீச்சர் வரலன்னா அந்த நாலேஜ் வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம், அதுக்கு பயன்படும். பயன்படும். எவ்வளவு விஷயங்கள், அதாவது நம்ம வந்து இதெல்லாம் வந்து எப்படி என் லைஃப்ல பயன்பட போகுது அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு எந்த விஷயமும் கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஒரு கதை. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கேலிகிராஃபி என்ன பண்ணாரு, கத்துக்கிட்டாரு. கம்ப்யூட்டர் வேலை பார்க்கறவனுக்கு கேலிகிராஃபி என்ன பண்ணாங்க. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய iOS டிசைன் பண்றப்போ இவர் வடிவமைத்த ஃபாண்ட் இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னாச்சு, அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்ப அந்த ஃபாண்ட்டை டிசைன் பண்ற காரணம் அந்த கேலிகிராஃபி. ஸோ அப்போ அது போல நம்ம வாசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமாக பலன்களை கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்மளுடைய துறை சார்ந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட புத்தகங்களையும் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இணைய பெண். இணையமும் சமூக ஊடகங்களும் இன்றைய பெண்களுக்கு ஆபத்தா, வாய்ப்பா? இன்றைய உலகம் பெண்களின் சக்தியை வெளிப்படுத்தும் மேடையாக முடியுமா? பெண்களின் கனவுகள், குரல்கள், கதைகள், போராட்டங்கள் இணைய உலகில் அர்த்தம் பெறுகிறதா? இணைய குற்றங்கள் மற்றும் இணைய வியாபாரங்கள் பெண்களை குறிவைத்தே நடப்பது உண்மைதானா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி யோவான் 4:1-42. சமாரியாவில் உள்ள சிக்கார் எனும் ஊருக்கு இயேசு வந்து சேர்ந்தார். பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இந்த விவிலிய நிகழ்வில் இயேசு கிணற்றடியை ஒரு ஊடக மேடையாக பயன்படுத்தினார். ஆனால் ஒரு பெண் தனிமையில் ஒரு ஆணிடம் பேசுவதை வியப்போடு பார்க்கும் சமூகத்தை போல இயேசுவின் சீடர்கள் சமாரிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த இயேசுவை வியப்போடு பார்க்கின்றனர். ஆனால் இயேசு அதனை ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை. பொதுவாகவே கிணறு என்பது, ஆனால் இயேசு அதை ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை. பொதுவாகவே கிணறு என்பது மக்கள் சந்திக்கும் இடம், தகவல் பரிமாற்ற மையம், உறவு உருவாகும் இடம். இதை நன்கறிந்து கொண்ட இயேசு சமாரிய பெண்ணை ஏதோ நற்செய்தி கேட்பவராக மட்டுமல்ல, அவரை நற்செய்தி அறிவிப்பாளராகவும் மாற்றுகிறார். இந்தியா சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகளான பிறகும் பெண்கள் மீது நாம் கொண்டிருக்கும் பார்வை மட்டும் இன்றும் மாறவே இல்லை. உடலில் நகை அணிந்து கொண்டு இன்று பெண் ஒருவர் சாலையில் நடந்து செல்ல முடிவதாக இருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் தன் உண்மை பெயரை கொண்டு தான் சொல்ல விரும்புகின்ற கருத்தை பயம் இல்லாமல் சொல்ல முடிவதில்லை. ஒரு பெண் கருத்து ஒன்றை சொல்கிறாள் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு பெண் சமூக ஊடகங்களில் இருக்கிறாள் என்பதற்காகவே அவள் பலரால் பல்வேறு சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். இன்று பெண்கள் அதிகமாக வேலை வாய்ப்புக்காக, கல்விக்காக, பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக, தகவல் பரிமாற்றம் மற்றும் பொழுதுபோக்கிற்காக இணையத்தை பயன்படுத்துகின்றனர். சாத்வா கன்சல்டிங் என்ற நிறுவனம் 2021ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையின்படி 2019ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் 23 மில்லியன் பெண்கள் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். இது இணையம் பயன்படுத்தும் இந்திய ஆண்களை விட 34% குறைவு ஆகும். சமீபத்தில் மீ2 என்ற இணையவழி இயக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை இணையத்தில் அரங்கேற்றியது. இதனால் ஆத்திரமடைந்த பெரும் புள்ளிகள் இணையத்தில் குரல் எழுப்பிய பெண்களின் குரல் வளையை நெரிக்க பாலியல் மற்றும் தரக்குறைவான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் கட்டவிழ்த்து விட்டனர். இது போன்ற கருத்து மோதல்களாலும் தொடர் சீண்டல்களாலும் பாதிக்கப்பட்ட பல பெண் இன்ஃப்ளூயன்சர்கள் இன்று தற்கொலை செய்து கொள்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் இணையத்தை பயன்படுத்தும் பெண்கள் அத்தளத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்ற சூழல் உருவாகி பெருமளவில் டிஜிட்டல் மற்றும் பாலின பிளவு உருவாகின்றது. இது இணையத்தில் பெண்களுக்கான வாய்ப்பை பறிப்பதோடு அவர்களுக்கான பாலின சமத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. இணையத்தில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இணைய பகுப்பாய்வு மற்றும் இணைய குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு எல்லா நிலையினருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இணையத்தில்
பெண்ணிய பார்வையும் பெண்ணை போற்றும் கருத்துருவாக்கமும் அதிகரிக்கப்பட வேண்டும். இணைய குற்றங்களுக்கு எதிரான வலுவான சட்டங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். பெண்கள் ஆன்லைனில் கேலி செய்யப்படுவதோ அல்லது பின்தொடரப்படுவதோ பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற நிலையில் உடனடியாக அவர்கள் பிளாக் அல்லது அன்ஃபாலோ செய்யும் வசதியை பயன்படுத்த வேண்டும். நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் ஏதேனும் சைபர் குற்றங்கள் நடந்தால் www.cybercrime.gov.in என்னும் இணையத்திலே அவர்கள் புகார் அளிக்கலாம். அல்லது உதவி எண் இந்தியாவில் சைபர் குற்றத்திற்காக 1930 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருவரின் முகத்தை மாற்றி உருவாக்கும் டீப் ஃபேக்ஸ் பற்றி பெண்கள் அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற குற்றங்கள் நடந்தால் தயங்காமல் புகார் அளிக்க வேண்டும். பெண் உடல் சார்ந்த அரசியல், பெண் உடல் சார்ந்த விளம்பர யுக்தி, பெண் உடல் சார்ந்த ஆன்மீகம், பெண் உடல் சார்ந்த வியாபாரம், பெண் உடல் சார்ந்த ஒழுக்க நெறிகள், பெண் உடல் சார்ந்த ஆபாசம் போன்ற பெண்களுக்கு எதிரான வன்மங்கள் இணையத்தில் பிரதான பக்கங்களை ஆக்கிரமித்திருப்பது பெண்களுக்கு எதிரான வன்முறையே. இயேசுவோடு கிணற்றில் தொடங்கிய உரையாடல் சமாரிய பெண்ணை மட்டுமல்ல ஒரு நகரத்தை மாற்றியது போல இணையத்தில் தொடங்கும் உரையாடல் ஒரு சமூகத்தை மாற்ற முடியாதா? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்த வழிமுறை என்னன்னா, இப்ப நம்ம ஒரு புத்தகம் படிக்க ரெடி ஆயிட்டோம்ப்பா, அப்ப நம்ம என்ன பண்ண, நமக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மொபைல் போன் இருந்தா தூக்கி ஓரமா வச்சிடணும், இல்ல நமக்கான ஒரு ரூம்ல உட்காந்து நம்ம படிக்கணும், தனிமையை தேடி நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும் போது நம்ம அந்த புத்தகத்தை எதற்காக படிக்க நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இது புத்தகம் வாசிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு படுக்கையில பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, புத்தகம் வாசிக்க கூடாது. அது அதற்கான இடம் கிடையாது. ஸோ உட்காந்து நல்ல நிலையில ஒரு நல்ல சேர்ல சாஞ்சுக்கிட்டு பகுமானமா அப்படி என்ன பண்ணலாம் வாசிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மொபைல் போன் கண்டிப்பா ஒரு சைலண்ட் மோட்ல இல்ல சுவிட்ச் ஆஃப் மோட்ல வச்சுட்டு படிங்க. ஏன்னா அது கொடுக்கக்கூடிய நோட்டிபிகேஷன், அது நமக்கு மெசேஜ் வந்தா மட்டும் நோட்டிபிகேஷன் கொடுக்குறது கிடையாது. நம்ம வச்சிருக்கோம் 20-30 அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது ஒன்று டொயிங் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நோட்டிபிகேஷன் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் இல்லாம எனக்கு நல்ல காற்றோட்டம் வசதி நிறைந்த இடம், இன்னொன்று லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த வெளிச்சம் நிறைந்த இடத்துல உட்காந்து நான் வாசிக்கின்ற பொழுது அது எனக்குள்ள ஒரு ஆத்மா கொஞ்சம் உள்ள 2 பக்கங்கள் புரட்டுறது கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் அதனுடைய சுவையை உணர்ந்துட்டோம். விவிலியத்துல சொன்ன மாதிரி ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்க. அந்த சுவையை உணர்ந்தவங்களால ஆண்டவர் விட்டு என்ன பண்ண முடியும், திரும்ப வெளியே வரவே முடியாது. அது போலதான் அந்த புத்தக வாசிப்பினுடைய சுவையை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் இருந்து வெளிவர முடியாது. சூழலை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். கற்றுக்கொள்வோம், வளர்த்துக் கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பல இடத்துல கோடை மழை பெய்யுது. அந்த கோடை ஒரு சில இடத்துல மின்னல் தாக்கி நம்மளுடைய தென்னை மரங்கள் பாதிக்கப்படுது. அந்த மின்னல் தாக்கின மரங்களில் திருப்பி நமக்கு குலைகள் வர்றதில்ல அல்லது பலன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதான் அந்த பயிர் உயிராக வர்றதில்ல. அப்படி வந்ததுன்னா அதில் விளைச்சல் வர்றதில்ல. இதுதான் எல்லாரோட குறைபாடாக இருக்குது. இதை நம்ம வத்திராயிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாயிகளுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்பட்டப்போ கடந்த வருடத்தில் ஒரு சில காரியங்கள் பண்ணோம். அதை தான் இந்த வருஷமும் நம்ம முன்கூட்டியே முன்னறிவிப்பாக சொல்கிறோம். அப்படி செஞ்சுக்கிட்டால் நமக்கு பிரச்சனை வராது. அப்படி ஒருவேளை மின்சாரம் தாக்குனாலும் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. ஒருவேளை அந்த மாதிரி மின்சாரம் தாக்குனா அந்த மாதிரி மரங்களுக்கெல்லாம் முறையான தண்ணீர் பாய்ச்சிடணும். ஃபஸ்ட்டு தண்ணீர் பாய்ச்சிடணும். பாதிக்கப்பட்ட ஓலையெல்லாம் வெட்டி எடுத்துடணும். ஒவ்வொரு மரத்துக்கும் குறைந்தபட்சம் மரத்துலேருந்து ஒரு 6 அடி தள்ளி வட்டம் போட்டு, மண்வெட்டியில் வட்டம் போட்டு, முக்கியமாக மக்கின சாணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 கிலோ சாணம் வைக்கலாம். அதே மாதிரி ஆட்டு எரு இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த சாணம் அல்லது ஆட்டு எரு வச்சா ரொம்ப நல்லது. 20 கிலோ வைக்கலாம். 5 சட்டி அல்லது 4 சட்டியாவது கிடச்சதுன்னா அது வைக்கலாம். அது கூட உங்களுக்கு சாம்பல் கிடச்சதுன்னா குறைந்தபட்சம் 5 கிலோவாவது சாம்பல், அதாவது ஒரு சட்டி சாம்பல் எடுத்து சுத்தீவரை போட்டு மூடிடணுங்க. மூடி தண்ணி கொடுக்குறோம்.
இதால் என்ன நடக்கும்னா அந்த பயிருக்கு வேணுங்கிற ஒரு சின்ன சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த பயிருக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா பயிரோட தலைப்பகுதியில் முடிஞ்ச வரையிலும் இருக்கக்கூடிய பச்சை இலைகளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய கரைசல்கள் மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் எது இருக்கோ அதை கலந்து தெளிக்க முடியுமான்னு பார்க்குறோம். இலைகளில் தெளிக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதை எப்படி தெளிக்கணும்னா முடிஞ்சால் ஈயம் கரைசலும் மீனமிலமும் அல்லது ஈயம் கரைசலும் பஞ்சகாவியாவும் அல்லது ஈயம் கரைசலும் சாணப்பாசி கரைசலும் அந்த மாதிரி கலந்து இலைகளில் தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி தெளிக்கிறப்ப அந்த பயிருக்கு கொஞ்சம் உயிர் வரும். ஒரு அடிப்பட்ட நிலைமையிலேருந்து அந்த எரிஞ்சு போன செல்கள் போக புதிதான செல்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கீழே தண்ணி கொடுக்குறோம், கீழே சத்து வச்சுருக்கோம், மேலே தெளிக்கிறோம். இது என்ன செய்யும்னா அந்த பயிர் வந்து ஒரு ஷாக்கில் இருக்கும், மின்சாரம் தாக்கி ஒரு ஷாக்கில் இருக்கும். அந்த ஷாக்கில் இருக்க பயிருக்கு அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்து அதுக்கு கூடவே இருந்து அதை வந்து இயல்பாக்குறப்ப அந்த மரம் கண்டிப்பாக உயிர் பெற்று வந்துடும், மட்டைகள் வரும். ஆனால் பாளைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கூடுதலான செயல்பாடுகளை செய்யணும். உதாரணத்துக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா நுண்ணூட்ட கலவைன்னு வச்சுருப்பாங்க. அது ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு மரத்துக்கு 100 கிராம் மாதம் அந்த 100 கிராமை வைக்கணும். தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றி விடணும். பொதுவாக அது நல்லது. முடிஞ்சால் வேரில் கூட கட்டலாம், சரிங்களா? வேரில் கூட ஒரு தடவை கட்டலாம், மிச்சதெல்லாம் கீழே ஊற்றி விடலாம். இந்த வேரில் கட்டுறதுங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு சில நேரம் அந்த ஷாக்கில் வந்து அந்த வேர் வந்து உறிஞ்சக்கூட, அதாவது அந்த மரம் வந்து இயல்பாக மண்ணிலேருந்து எடுக்கக்கூட தெரியாமல் அப்படி இருக்குங்கிறப்ப மேலே நம்மளுடைய மேலே தெளிக்கிறோம். தெளித்த உடனே இலை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறப்ப இதை உறிஞ்ச ஆரம்பிக்கும். கட்டக்கூடாது. மேலே தெளிக்கிறோம். மேலே தெளித்த உடனே இலையெல்லாம் அப்படி கருகின இலையெல்லாம் அப்படியே இருந்து மெதுவாக விரிஞ்சு வளர ஆரம்பிக்குது. விரிஞ்சு வளர ஆரம்பிக்குதுங்கிறது என்ன? வெயிலேருந்து உணவு தயாரிக்குன்னு அர்த்தம். உணவு தயாரிக்கிறப்ப உறிஞ்சுது, இலையிலேருந்து உறிஞ்சுது, சத்துக்களை உறிஞ்சுதுங்கிறப்ப கீழே வேர் வழியாகவும் உறிஞ்சும். அப்போ வேரில் கட்டுறோம். அப்போ நமக்கு கண்டிப்பான பாளைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு இயல்பான மரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வந்து நம்பிக்கையாக செய்யணும். இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நம்ம சொல்கிறதுல பாதி தான் நம்ம வந்து விவசாயிகள் செய்கிறது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன். உண்மைக்கு சொல்லப்போனால் அதுக்கு இன்னும் நல்லா சத்துக்கள் கொடுத்தோம்னா அந்த பயிர் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப சீக்கிரம் வெளியில் வரும். அந்த சத்துக்களோட வெளியில் நம்ம எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி நல்லாகிறோம்னா நம்மளை எப்படி கவனிச்சுக்கிறாங்களோ அது மாதிரி அந்த பயிரை கவனிக்கிறப்ப தான் பயிர் இயல்பாக வரும் அப்படிங்கிறது தான் செய்தி. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் புத்தகம் வாசிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது என்ன வழிமுறையில வாசிக்கணும்? ஸோ அடுத்ததா புத்தகம் வாசிக்கக்கூடிய வழிமுறை, பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்களையுமே இது வந்து நடக்கும். இப்போ நம்முடைய நம்மவாழ்வு இதழானது கூட அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா வாசகர் வட்டம் நடத்துவாங்க. அந்த வாசகர் வட்டம் என்ன அப்படின்னா அந்த நாளிதழை வார இதழை வாசிக்கக்கூடிய அந்த வாசகர்கள்லாம் ஒன்று கூடி அந்தந்த வாரங்கள்ல வந்த விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுல இது நல்லா இருந்துச்சு, இதுல இதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்க திருநெல்வேலியில இருக்கையில வந்து எங்களுக்கு டவுன்ல வந்து ஒரு லைப்ரரி உண்டு. அங்க இந்த வாசகர் வட்டம் நடக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. அதுல ஏஜ் பாத்தீங்கன்னா 50 வயசுல இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் உட்காந்துட்டு அவங்களுடைய புத்தகம், அதாவது ஒரு புத்தகத்தினுடைய கருத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதற்கு மேற்கோள் காட்டுவதற்கு ஒரு 10-15 புத்தகத்தை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. நமக்கு என்ன ஆகும்னா அதை வந்து நம்ம பேசுறோம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கேட்கும் போதே என் ஜேர்னருக்கு செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லையா, வாசிக்கவே இல்லையா. அப்ப அதெல்லாம் நமக்கு தேடக்கூடிய ஒரு தூண்டுதல் என்ன பண்ணும், கொடுக்கும். சோ அப்ப நான் எதை வாசிக்கிறேனோ அதை மத்தவங்களோட என்ன பண்ணணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேசணும். அவங்களுக்கு அதை பத்தியே தெரியலனாலும் அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி பில்டப் பண்ணி இதில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி இருக்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தூண்டுதல் என்ன பண்ணும், ஏற்படுத்தும். ஸோ அப்படி நான் வாசிப்பதை என்னுள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை வாழ்வாக்குவது எவ்வளவு முக்கியமோ அதுபோல நான் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பைல்ஸ் ப்ராப்ளம், மூலம் மலச்சிக்கல். இதை பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா நோய்க்கும் மெயின் ரீசன் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கான்ஸ்டிபேஷன் தான் மாஸ்டர் காஸ் எல்லா டிசீஸ்க்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் சுகர் பேஷண்ட்டு கேளுங்க, கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. கிட்னி பேஷண்ட் கேளுங்க, மேக்ஸிமம் பேர் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. பைல்ஸ் பேஷண்ட் மேக்ஸிமம் கான்ஸ்டிபேஷன். அதனால் மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனை எல்லா நோய்க்கும் வர்றதுக்கு காரணம். அந்த வகையில் இன்னைக்கு பைல்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு பைல்ஸ் இருக்குது அல்லது ஃபிஸ்டுலா இருக்குது, ஓகேவா? இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஆசனவாயில் நமக்கு உள்நாக்கு இருக்கு இல்லையா, அது போல் குரோத் சின்னதாக்குவோ சற்று பெரியதாக்குவோ, மறு போல் பரு போல், இல்லை உள்நாக்கு சைஸில் கூட இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், தெரியாது. மலச்சிக்கல் இருக்கலாம். சரி, இப்போ பைல்ஸ்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மோஷன் போகும்போது வலி, எரிச்சல், மோஷன் வித் பிளட்டு, இல்லை ஃபஸ்ட்டு பிளட்டு அப்புறம் மோஷன் திருப்பி பிளட்டு, இப்படிலாம் இருக்குது. அறுவை சிகிச்சை தான் பைல்ஸ்க்கு தீர்வுன்னு கட்டாயம் கனவு காணாதீங்க. அது தவறு. ஏதோ அவசரம் போகிறீங்க செய்கிறீங்க, அந்த நேரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷனோ ஒழிய பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அதனால் உங்களுக்கு பைல்ஸா, நீங்கள் அதுக்கு உண்டான உணவுகளை கடைப்பிடிக்கணும். அவாய்ட் பண்ணக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும். அதுவும் இப்போல்லாம் சம்மரில் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். அரிப்பு இருக்கும், அப்புறம் வலி இருக்கும், ப்ளீட் ஆகும், மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சில டிப்ஸ் கூட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். அதே போல் வாரத்துக்கு 2 நாள் தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய். பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை உரிச்சிட்டு கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. அதை சாப்பிடுங்க. முக்கியமாக பச்சை மிளகா, நான்வெஜ்ஜு, சீ ஃபுட்டு, சிக்கன் எடுக்காதீங்க. வேணால் மட்டன் சூப் ஒத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம். சாப்பிட வேண்டிய உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். இப்போ இளநீர் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம், நன்னாரி சர்பத் சாப்பிடலாம், பாதாம் பிசின் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிடலாம், மாம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை அரைச்சி தேன் கலந்து சாப்பிடலாம். இப்படி உங்கள் நோயின் தாக்கத்தை பொறுத்து இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஆறாத புண்கள், அது பைல்ஸாக இருக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு புண் வந்தால் ஆறாமல் இருக்கும். கேன்சர் பேஷண்ட்டுக்கோ புண் வந்தால் ஆறாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது, ஆயின்மெண்ட் இருக்குது. அதுக்கு புண்ணை ஆற்றக்கூடிய கேப்சியூல்ஸும் ஆயுர்வேத முறைப்படி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு ஆறாத புண்கள் கூட விரைவில் ஆறும். அதே போல் மேக்சிமம் நான் சொல்கிறேன், நீங்கள் கடைப்பிடித்தால் பைல்ஸ் ப்ராப்ளம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் கடைப்பிடித்தால் பலன் பெறலாம். நிறைய உணவுகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, கீரைகள் இருக்குது. இப்போ துத்திக்கீரை இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, மாதுளம் இருக்குது, கொய்யா இருக்குது, ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வரும்போது A to Z ஒரு பக்கம் உங்களுக்கு உணவு எழுதி கொடுப்போம். நிச்சயமாக கடைப்பிடித்தால் பலன் கிடைக்கும். அதனால் பைல்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் ஜஸ்ட் பைல்ஸ்ன்னு சொன்னால் போதும். அதுவும் நான் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்த ஆனஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் வாங்க, அப்பாயின்மெண்ட் எடுக்க, இல்லை ஆன்லைனில் கன்சல்டேஷன். ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்குது, கடைப்பிடிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, புத்தகம் வாசிப்பு என்பது என்னோட லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். அது எனக்கு ஒரு வேலையாக மட்டும் மாறிடக்கூடாது. ஐயோ இன்னைக்கு புத்தகம் படிக்கணும் அப்படின்ற, இன்னைக்கு அது ஒரு வேலையா இருக்கேன்னு சொல்லி நம்ம அப்படி படிக்காம, என்னுடைய புத்தகம் படிக்கிறதுன்ற அன்றாட வாழ்க்கையில என்னோட கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம படிக்கும்போது நிச்சயமா அந்த புத்தக வாசிப்பு இன்னும் அதிக
அதிகமாகும். அதுக்கான என்ன சொல்றீங்க, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும்ன்றத அந்த புத்தக வாசிப்பு நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா நம்முடைய ஆலயங்கள்ல மேபி அந்த ஒரு கார்டோ இல்ல ஏதோ ஒரு பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா விவிலியத்தை இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி வாசினா ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்க, அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை அதிகாரங்கள் வாசிக்கப்பட வேண்டும் ஒரு அட்டை மாதிரி நம்ம கிட்ட கூட கொடுத்தாங்க. ஆமா, ஞாபகம் ஒரு பிங்க் கலர். சோ அப்போ இதை நம்ம என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆண்டுக்குள்ள இந்த பைபிளை வாசிப்பதை எனக்கு கடமையாக நான் கருதுனேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எல்லாத்தையும் இன்னைக்கு 4 அதிகாரம் வாசிக்கணும், ஓகே 4 முடிஞ்சது, நாளைக்கு 2 வாசிக்கணும், 2 முடிஞ்சது, ஐயோ சனி ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் அதுல என்ன கத்துக்கிட்டோன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒண்ணுமே கத்துக்க முடியாது, அதுல கத்துக்கவும் மாட்டோம். சோ அப்போ ஒருவேளை சனி ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிட்டோம், திங்கக்கிழமை போட்டு கழுத, அன்னைக்கு சனிக்கிழமை 2 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை 2 அதிகாரம், திங்கக்கிழமை மொத்தம் சேர்த்து ஒரு 7 என்ன பண்ண கடன்னு இயேசு கிறிஸ்து அந்த மாண்புமிகு தியோபில் அவர்கள் இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் வாசிக்கிறோம். இந்த மாதிரி வாசிகள் எந்த பலனும் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. என் லைஃப் ஸ்டைலா மாறணும், என் லைஃப் ஸ்டைல அது ஒரு அங்கமாக மாற வேண்டும். வீடுகள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன லைப்ரரியை கிரியேட் பண்ணுங்க. அதான் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு லைப்ரரி பார்த்தாலே அது ஒரு பிளசன்ட் லுக். வந்து புத்தகங்கள் வாங்குங்க ஃபர்ஸ்ட். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, புத்தகம் வாங்கினா அப்படியே போய் படிச்சிருக்கேன் அப்படின்னு பிள்ளைங்கிட்ட என்ன பண்றோம் கேட்குறோம். வாங்க வைங்க. நான் என் வீட்டில் எதாவது சொல்லுவேன், பிள்ளைங்க புத்தகம், என் பாப்பா அடிக்கடி புத்தகம் கேட்பா, வாங்கி கொடுப்போம். சில புத்தகங்கள் வாசிப்போம், சில புத்தகங்கள் என்ன பண்ண மாட்டோம், வாசிக்க மாட்டோம், வச்சிருப்போம். வீட்டில் மனைவி திட்டுவாங்க, அதான் வாசிக்கல எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கணும், கண் குளிர அந்த புத்தகங்களை பார்க்க 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 என்னைக்கோ ஒரு நாள் நம்மளையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அதை தூக்கி கையில் உட்காருவோம். ஸோ அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த புத்தக வாசிப்பு யாராலும் என்ன பண்ண நிறுத்த முடியாது. ஸோ அப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணுமே தவிர இது என்னுடைய அடிஷனல் ஒர்க்குங்கிற மென்டாலிட்டியோட புக்கை தயவு செஞ்சு தொடவே கூடாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க. மைக்கேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் சகோதரி செலின் தங்கராஜ், மகள் லதாராஜ், மகன் எழிலரசன், பேத்திகள் ரிதுமிதா, தஷ்மிதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெஷுஷா டெசா இன்று தனது 7ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, டாடிமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்காகவும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை நூல் 6:25. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, நல்ல புத்தகங்களை வாசிப்போம், நற்சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.